பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பேராலே அவன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் வெறுக்கக்கூடிய 7 காரியங்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 4வது காரியத்தை பார்க்க இருக்கிறோம். அது துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். துர் ஆலோசனையை யோசிக்கும் இருதயம். இல்லை என்று சொன்னால், இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, சதி திட்டங்களை தீட்டக்கூடிய எண்ணம் கொண்ட மக்கள், அவர்கள் ஆண்டவருக்கு வெறுப்பான பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அது என்ன சதி திட்டங்களை தீட்டுகின்ற பிள்ளைகள்? நன்மைக்கு விரோதமாக, நல் சிந்தனை உள்ளவர்களுக்கு விரோதமாக, நியாயங்களுக்கு விரோதமாக கெட்ட காரியங்களை செய்ய வேண்டும், கெட்ட நினைவுகளை நாம் உருவாக்க வேண்டும், அந்த இடத்துல கெட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும் என்கிற சிந்தனை உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் வெறுக்கிறார். என்ற சிந்தனை உள்ள மனிதர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். வேதம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். அதாவது கெட்ட சிந்தனைகளை உள்ளத்திலிருந்து அந்த கெட்ட திட்டங்களை வகுக்கிறது. அவன் ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கானே, அவன் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவனை அழிக்க வேண்டும், அவனை சீர்குலைக்க வேண்டும், அவனை இல்லாமல் பூமியில இல்லாமல் நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி துர் ஆலோசனைகளை மனதிலே உருவாக்கி அதை செயல்படுத்தக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? பிறருடைய குடும்பங்களை, பிறருடைய வாழ்க்கை முறைமைகளை, இல்லை என்று சொன்னால் சமாதானம் இல்லாமல் ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்ற மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? எப்பேற்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம்? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இதெல்லாம் தப்பா என்று சொல்லி சிந்தனைகள் எனக்குள்ள இருந்தா அது தப்பு. இது ஆண்டவர் வெறுக்கின்ற காரியம், இதை நான் செய்யக்கூடாது என்கிற சிந்தனை எனக்குள்ளாக வர வேண்டும். அந்த சிந்தனையை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பேற்பட்ட சிந்தனைகளை ஆண்டவர் நமக்குள்ள விதைத்து இருக்கிறார். மனமாற்றத்திற்காக நம்மளை அழைக்கிறார். எப்பேற்பட்ட பாவம் செய்ததுனாலும் பரவாயில்ல, நீங்க நான் தவறு செய்து விட்டேன்னு சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா போதும், மனம் திரும்பினீங்கன்னா போதும், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை அளித்து விடுவார். சுவாசிக்கிறீங்களா? ஜெபம் செய்யலாம். நேசிக்க நண்பதற்கு நேசப்பா, ஆண்டவரே, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயத்தை நீங்க வெறுக்கிறீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, அந்த எண்ணங்கள் கொண்ட பிள்ளைகளை நீங்க வெறுக்கிறீங்க ஆண்டவரே. அப்பேற்பட்ட சிந்தனைகளை நீங்க வெறுக்கிறீங்க ஆண்டவரே. அந்த சிந்தனைகளை எங்களுடைய இருதயங்களிலே நீங்க உள்ளத்துல வந்து விடாதபடி தேவன் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. ஆமாண்டவரே, சதி திட்டங்களை தீட்டக்கூடிய பிள்ளைகளாக நாங்க அல்ல, சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்கப்பா. அப்பேற்பட்ட பிள்ளைகளாக வாழ்வதற்காக எங்களை அழைச்சிருக்கிறீங்க. அதன்படி ஓட எங்களுக்கு பலன் தாங்கப்பா. துதிக்க நமக்கு எல்லாவற்றையும் மிக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.